ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரே பக்தி பரவசமாக இருக்கிறோம். எங்கம்மா உங்க போட்டு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அன்பாக்சிங்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் தான். நம்ம வந்து ஒரு சில திங்ஸ் வந்து அமேசான் மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் வீட்டுக்கும், அப்புறம் நம்ம அழகு பாப்பாக்காகவும். ஸோ அதை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போயிருந்தோம்னா, அம்மா வீட்டு பக்கத்தில் முத்துமாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன மாதிரி இருக்குது. ஏன்னா நான் முன்னெல்லாம் இங்கே கிருஷ்ணகிரியில் இருக்கும்போது எவ்ரி வீக் ஃப்ரைடேனா போயிடுவேன். நாள் தவறனாலும் கோயிலுக்கு போகிறது தவறாது அப்படின்ற மாதிரி போயிருந்தேன். எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ மாரநல்லி, கிருஷ்ணகிரி, பெங்களூர்னு மாறி மாறி இருக்கிறதுனால என்னால் கோயிலுக்கே போக முடியல. இந்த வாரம் தான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பிளெஸ்டாக, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி, இப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கணுன்றது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஒன்றுனா செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் அந்த மாதிரி போடணும் இல்லையா, அதுக்காக நாங்கள் பார்த்துட்டோம். எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அதோடைய ஆக்சுவல் அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட சேனலில் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸாக போட்டிருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ என்னென்ன திங்ஸ்ன்றது பார்க்கலாம். நம்ம வந்து அமேசானில் தான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து மீஷோவில் வாங்கியிருக்கோம். ஸோ அது என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் தான் நம்ம வாங்கினோம். இது வந்து நம்ம மோஷி செல்லத்துக்காக வாங்கினோம். ஏன்னா எல்லாமே ரெட்டாக வாங்கியிருக்கோம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு 4th மந்த் ஃபோட்டோஷூட்டில் வந்து நாங்கள் இந்த ரோஸ் வச்சு எடுக்கலான்னு சொல்லி ரெட்டாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னா, இது வந்து வெஸ்டர்ன் ஒரு டாப்பு, அதுக்கு வந்து பேரா வந்து ஒரு இது மாதிரி அழகா ட்ராயர் மாதிரி. அதுக்கப்புறமும் நெக்ஸ்ட்டும் ரெட்டு கலர் தான், ரெட்டு. இதுவும் ஒரு மாதிரி ஃப்ராக் மாதிரி தான், அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குல்ல இது. அப்புறமா இதுவும் இது ஃபுல் ரெட்டு, கம்ப்ளீட் ரெட். நெக்ஸ்ட்டுமே ரெட் கலர் தான் ட்ரெஸ்ஸு. ஏன் இவ்வளோ ரெட்டே வாங்கியிருக்கேன், வேறு கலர் வாங்கியிருக்கலாம். சரி, எதுக்கும் நல்லா. ஆனால் இது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல. ஐ லவ் மாம் அண்ட் டேடுன்னு இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம மீஷோலேருந்து வாங்கினோம். மீஷோவில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நானே நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குவேன். இது வந்து மோஷ்காச்ச. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேஃபில் மேக்கர், திருப்பி காட்டிட்டேன். வேஃபில் மேக்கர் இது வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி பிஸ்கட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பர்சனலாக எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இது மேலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அஜித்துக்கு, சுந்தருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்காகவே அம்மா முக்கியமாக இது வாங்கினா. இதோ இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேஃபில் செய்கிறது. அம்மு வந்து இது ரெசிபி செஞ்சா அப்படின்னா கண்டிப்பாக அது வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது எப்படி செய்கிறது, அது எப்படி இருக்கும் அப்படின்றது. இது வேஃபில் மேக்கர். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலிக்கான் ப்ரஷ்ஷு, பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு. அழகிக்கு நம்ம மோஷி செல்லத்துக்கு வந்து எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரேராக வந்து ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாட்டுப்பால் புட்டியில் ஊற்றி கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இந்த சிலிக்கான் ப்ரஷ் வந்து வாங்கியிருக்கோம். இது நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. முன்ன பப்பு பிறக்கும் போதெல்லாம் எனக்கு இவ்வளோவாலாம் தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே அதெல்லாம் வாங்கியிருப்பேன். எனக்கு தெரியல, அதனால் ஸோ இதெல்லாம் வாங்கலை. இப்போ தான் நம்ம அழுகிக்காக ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இது வந்து நிப்பிள் வாஷ் பண்ணுறதுக்கு அவசரம். இது வந்து அந்த ஃபுல் என்டையர் பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இதில் பர்ஃபெக்டாக போகும்னு நினைக்கிறேன், தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு மேபி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சும்மா இந்த பாட்டிலு, இது வந்து நம்ம சிங்க்கு பக்கத்தில் ஹேண்ட் வாஷ் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி நல்லா திக்காக இருக்குது இந்த பாட்டிலு. அதுக்கப்புறம் வந்து
இது இந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அட்டைப்பெட்டிங்களே. ஏன்னா இது இந்த எப்படி சொல்கிறது, கார்ட்போர்ட்ஸா அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா அம்மு வந்து இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா இல்லைங்களா, மோஷீஸ் ஹோம் பேக்கிங் அவளுடைய சேனல் நேமு. அதில் வந்து ப்ரௌனீஸு, அப்புறம் முட்டை மிட்டாய், நிறைய நிறைய கேக்ஸ் எல்லாம் சொன்னான். இது கப் கேக்ஸு அதெல்லாம் செஞ்சு அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படி சொல்கிறது, சேஃபாக சென்ட் பண்ணுறதுக்காக இந்த இந்த பாக்ஸ் கார்ட்போர்ட் மாதிரி வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு 3/4 கிலோ பிடிக்கும். ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கோம். இது கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மெயின் திங்கு புல்லட் மிக்சர். இது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே, புல்லட் மிக்சர். இது வந்து மெயினாக எதுக்காக வாங்கினோம் அப்படின்னா, நம்ம மோஷி செல்லத்துக்கு 5 மந்த்ஸில் எப்படியும் சாலிட் ஃபுட் சாப்பிட வைக்கணும் இல்லையா. சாலிட் ஃபுட் சாப்பிட வைக்கும் போது கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி கொடுத்தா தானே அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதுக்காக பப்புக்கெல்லாம் நான் எப்படி கொடுத்தேன்னா வேக வச்சு மசிச்சு கொடுப்பேன். இவங்க வந்து மிக்சியில் அரைச்சி கொடுப்பாங்க போல். இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னா நிறைய இருக்குது. 1 2 3 4 5 நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். இது மெயினாக வாங்கினதே நம்ம அழகி பாப்பாக்கு அவசரம் தான். அதுக்குள்ளே 2 பாக்ஸஸ், ஒரு பாக்ஸ்க்குள்ளே 2 பாக்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் ஜார்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜாரில் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 கொடுத்துருக்காங்க. ஐயோ 5 ஜார்ஸ் இருக்குது. எவ்வளோ குட்டிஸாக இருக்குது பாருங்கள், குட்டி ஜாரு. லாஸ்ட்டில் அடியில் இருக்குது குட்டி ஜார். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு தெரியல. இதுதான் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த என்னது மோட்டர் யூனிட் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மோட்டர் யூனிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது மோட்டர் யூனிட். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இதுவும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் அதுக்கான ரிவ்யூ சொல்கிறேன். ஆனால் நிறைய ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ரெண்டே மிளகு போட்டு அரைச்சா கூட ஃபைன் பவுடராக கொடுத்துருமா. அதுக்காகவே மெயினாக வாங்கியிருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து சாலிட் ஃபுட் சாப்பிட வைக்கணும். அது வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவோம். சுந்தரோட சைடில் வந்து ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் சாப்பிட வைக்கும் போது ஏதோ ஒரு சில்வர் பவுலில் எல்லாம் போட்டு கோயிலில் வச்சு படைச்சி அது மாதிரி தான் சாப்பிட வைப்பாங்களாம். சும்மா பேருக்கு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பருக்கு மட்டும் வச்சு அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க போல். நெக்ஸ்ட் மந்த் அது செய்வாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட வைக்கும் போது கேரட் பியூரி, அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரி அதெல்லாம் செஞ்சு இதில் தான் கிரைண்ட் பண்ணி சாப்பிட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. 6 கொடுத்துருப்பாங்க. 5 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மிக்சர் ஜார் அது இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இவ்வளோ திங்ஸ் தான் வாங்கினோம். மேபி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கினா எல்லாமே சேர்த்து வச்சு அதுவும் ஒரு அன்பாக்சிங் மாதிரி போடுறோம். இப்போதைக்கு இவ்வளோ தான். இந்த சேனல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.